Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi mahkami tanzil, Laylatul Qadri khayrun min alfi shahr. Wa qala Nabiyyuna sallallahu alayhi wa sallam, Man qama Laylatul Qadri imanan ihtisaban ghufira lahu ma taqaddama min dhanbihi. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலித்து ரட்சித்து வருகின்ற வல்ல அல்லாஹ்வுக்காக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இவ்வுலகை நேர்வழியின்பால் அழைத்துச் செல்வதற்காக வந்த அனைத்து நபிமார்களின் மீதும் அவர்களில் இறுதி தூதராக வந்த கண்மணியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை சொல்லிலும் செயலிலும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தாபியன்கள், இமாம்கள், இறைநேசர்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீது உரைத்தாகட்டுமா. புனிதமான இந்த இரவிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் நமக்கெல்லாம் வாய்ப்படைத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதுபோன்று பல இரவுகளை, பல லைலத்துல் கத்ருடைய இரவுகளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. இதுபோன்ற இந்த இரவுகளை ஹயாத்தாக ஆக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தில் ஒருவராகும், இந்த பள்ளி உருவாகுவதற்கு காரணங்களில் ஒருவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொருளாளர் அவர்களுக்கும், அதே போன்று அவர்களோடு இணைந்து பணியாற்றி இந்த குறுகிய காலத்திலேயே இந்த பள்ளிவாசலை இடத்தை வாங்கி கட்டி முடித்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த மஹல்லா வாசிகள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பையும் உயர்வையும் தந்தருள்வானாக. அதற்கு தகுந்தாற்போல் ஒரு நல்ல இமாமையும் இந்த பள்ளியிலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஒரு துடிப்புமிக்க, ஒரு ஆர்வமிக்க ஒரு இளைஞர். எனவே அவரை அறிவேன் என்ற அடிப்படையிலே அப்படிப்பட்ட இமாமை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவரை கொண்டும் இந்த பள்ளியை சிறப்பாக ஆக்கி தந்தருள்வானாக. எனக்கு முன்னால் ஒரு துடிப்பான இளைஞர் முகமது இப்ராஹிம் கலீமி ஹஸ்ரத் அவர்களும் இங்கே சிறப்பாக பேசினார்கள். அதற்கடுத்து தொழுகையை பற்றி நாம் அறிய வேண்டிய பல்வேறு விஷயங்களை எல்லாம் அவர்கள் நமக்கு எடுத்து சொன்னாங்க. தொடர்ந்து அப்படியே நம்ம மேஸ் மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தா கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக வேண்டிதான் இடையில என்னை ஒரு பயானை தந்திருக்கிறார். நேரு தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப கேட்டாங்களாம், பொங்கலை வச்சாங்களாம். பொங்கலை வச்ச உடனே அவர் கேட்டாராம், வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டாராம். அப்ப அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலையா. ஏண்டா அங்கே கேசரி இருக்கும், ஆனா அந்த பொங்கல் இருக்காது. அப்ப பக்கத்துல ஒரு மேஸ்வாத்தியார் இருந்தாராம், பொங்கல் இஸ் ஈக்குவல் டு கேசரி மைனஸ் சுகர் பிளஸ் சால்ட்ன்றாராம். அப்ப அவருக்கு அந்த நேருக்கு எப்படி புரியணுமோ அப்படி புரிய வச்சுட்டாரு. என்ன, மைனஸ் சுகர் பிளஸ் சால்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேசரி அவருக்கு தெரியும். அந்த கேசரி மாதிரி தான், ஆனா அதுல சுகரை நீங்க குறைச்சிருங்க, சால்ட் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சில நெருக்கடியான நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடியவங்க அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னா விலைக்கு அதன் மூலமாக அதை சரியாக ஆக்குவார். அதே போன்றுதான் இப்பொழுது மேஸ் மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம கேட்டு அடுத்தும் நம்ம நிறைய விஷயங்களை கேட்டோம்னா சட்டங்களை மறந்துடணும்.
என்ன இருக்கிற சட்டங்களும் நமக்கு மறந்து போயிடும். அதன் காரணத்தால் தான் அடுத்து ஒரு சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கே இறுதி பத்தில் நாம் ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார். பொதுவா ரமலானு சிறப்புக்குரியது. ரமலானுடைய அந்த சிறப்புகளை நம்ம அறிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நேரத்தை வீணாக்க மாட்டோம். ஹஜ்ரத் பேசினாங்கல்ல ஃபர்ஸ்ட், லஅல்லக்கும் தத்தக்கும், தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நோன்பு வைக்கப்பட்டது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுவான், யா அய்யுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்த மக்களை ஏன் படைச்சேன் தெரியுமா? எதற்கு படைச்சேன்? தக்குவா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைத்ததாக சொல்கிறான். அந்த தக்குவா எதுல கிடைக்குது? இந்த நோன்பு வைப்பதின் மூலமாக கிடைக்கிறது. லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்குவா உடையவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பு இருக்குது. நீங்க நோன்பு வச்சுக்கிட்டு பாருங்க, ஏதாவது தவறு செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம். பெரும்பாலும் நம்ம கரெக்டா இருப்போம். ஏன்னா ஏதாவது ஒண்ணு பார்வை அப்படி போனா கூட நம்ம யோசிப்போம், நோன்பு வச்சிருக்கிறோம், இப்படி செய்யக்கூடாது. நம்மளை சரியாக்கி கொள்வதற்கு இந்த நோன்பு இருக்கிறதே அது உதவுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது. அவர்கள் ஒரு முறை இப்படி சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பையும் தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்லி எனக்கு பொறுப்பேற்று கொடுக்கிறாரோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்று தர வேண்டும். இந்த 2 உறுப்பும் தவறு செய்வது, அதுவும் இந்த தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தவறையாவது உணர்றாங்க, ஆனா இந்த நாவை கொண்டு செய்யறாங்கல்ல, இத அவங்க செஞ்சுக்கிட்டே யோசிக்காமலே செய்வாங்க. அப்ப நாவினுடைய விபரீதங்கள் ரொம்ப மோசமானது. இந்த 2 உறுப்பும் தவறு செய்யக்கூடிய உறுப்பு, அந்த 2 உறுப்பும் கட்டுப்படுத்தப்படக்கூடிய காலம் இந்த ரமலான். இந்த ரமலான்ல அதிகமா பேச மாட்டாங்க, தேவையில்லாம பேச்சு, அது மாதிரி தவறும் செய்ய மாட்டாங்க. அப்ப சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உறுப்பை சொன்னாங்கல்ல, அந்த 2 உறுப்பும் கட்டுப்படுத்தப்படக்கூடிய காலம் இது என்று சொன்னால் இந்த ரம்ஜான். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இந்த ரம்ஜான்ல கடைசி 10 இருக்கிறது அல்லவா, அது இன்னும் சிறப்புக்குரியது. ஏன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஐயோ ஹைருன்னாஸ், மனிதர்களிடத்திலே யார் மிகவும் சிறந்தவர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது மன்கால உமருஹு வஹசுன அமலுஹுண்டான், யாருடைய ஆயுள் நீடிக்கப்பட்டு அவருடைய அமலும் அதிகமாக இருக்குமோ, சிறப்பாக இருக்குமோ, அவர்தான் சிறந்தவன் தான். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஆயுளையும் பிறகு தருவானாக, அமல்களையும் சிறப்பாக ஆக்கி தந்தருள்வானாக. இங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னா, எந்த இனத்தில் இளைஞர்கள் உறுதியாக இருக்கிறார்களோ அந்த இனத்துக்கு வாழ் தேவையில்லை என்று அல்லாமா இக்பால் சொல்வாங்க. இளைஞர்கள் சரியாயிட்டா எல்லாமே சரியான மாதிரி தான். இங்க நிறைய இளைஞர்களை பார்க்கிறேன், அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்க ஒரு 25 பேரு வயசானவங்க ஒரு இடத்துல நெல்லுங்க, ஆனா 10 பேர் இளைஞர் போய் நின்றா போலீஸ் இந்த 10 பேரை தான் வாட்ச் பண்ணுவாங்க. எதுக்கு வந்திருக்காங்க, என்ன ஏதாவது கலவரம் வருமா, ஏதாவது பிரச்சனையா? இளைஞருடைய ஆற்றல் அப்படிப்பட்ட ஆற்றல். எனவே இளைஞன்டாவே ஒண்ணு போலீஸ் எல்லாமே என்ன செய்யுதுன்னா வாட்ச் பண்ணுது. அப்படிப்பட்ட அந்த இளமையான வயதுல நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் அல்லவா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஏண்டா ஒரு மஹல்லாவில இருந்து பிரிஞ்சு அந்த இங்க ஒரு மஹல்லா உருவாக்கி இத்தனை இளைஞர்களை இந்த இரவுல பாக்குறோம்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்கு பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டதுடைய அந்த நோக்கம் உண்மையிலே நிறைவேறுகிறது. ஏன்னா ஹஜ்ரத் பேசும்போது சொன்னாங்கல்ல, இந்த போதையை பத்தி சொன்னாங்க. போதை இன்னைக்கு எப்படியாவது போதையை கொடுத்து முஸ்லிம்களை வேறு வழியில திருப்பிடலாம்னு முயற்சி நடக்குது. ஏன்டா படிக்க கூடாதுங்க, அவன் மட்டும்தான் பிராமின்ஸ் மட்டும்தான் படிக்கணும். அங்கே வடநாட்டிலேயும் அப்படி ஆக்கிட்டான். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் இந்துக்களும் பெரும்பாலும் படிக்கல. அதனாலதான் நம்மள 2 பேர்த்தையும் மோத விடுறான். நல்ல அவன் அறிவாளியாக தான் யோசிப்பான், அதெல்லாம் வேணாம், நம்ம ஏன் போய் முஸ்லீம் கிட்ட சண்டை போடணும், அவன் போய் கட்டணும். ஆனா இங்க அந்த படிக்கிறாங்க, இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் படிக்கிறாங்க. அப்ப படிச்சுட்டாங்கன்னா இவங்களை என்ன செய்யறது, இவங்களை வேற பக்கம் திருப்பணும்.
அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த போதையிலே திருப்பி விட பார்க்கிறார்கள். இன்னும் சொல்வதென்று சொன்னால், ஒரு ஜமாத்துல் உலமா கூட்டத்துல ஒரு முஸ்லீம் அறிஞர் ஒரு இமாம் சொன்னாரு, மற்றவர்களுக்கெல்லாம் 200 ரூபாய்க்கு போதை பொருள் கிடைக்கிறது என்று சொன்னால் முஸ்லீம்கள் இடத்துல மட்டும் 100 ரூபாய்க்கு தர்றான். ஏன்னா எப்படியாவது குறைச்சு வித்தாவது அவனுங்களை அந்த போதையில எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடக்கிறது என்பதாக சொல்கிறாங்க. அப்ப நம்மளையும் நம்ம சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு காலத்துல எல்லாம் வெளியில போய் குடிச்சிட்டு வந்துருவான்னு யோசிப்பாங்க. இப்போ உள்ளேயே என்ன செய்யலாம், போய் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்து கிடக்குறான். பையன் அமைதியா இருக்கிறான்னு நினைக்கிறாங்க, அவன் போதையில இருக்கிறான் ரூம்ல. பின்னாடி அது ரொம்ப முற்றும் போதுதான் தெரிகிறது. அப்ப ரொம்ப கவனமாக அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு இருக்காது. அப்ப நீங்க இப்பெல்லாம் வந்துட்டாவே பாதுகாக்கப்பட்டேன், உங்களுடைய பிள்ளைகளே அல்லாஹ்வால பாதுகாப்பான். ஏன்னா முக்கியமான இரவுல நம்ம நின்று அமல் செஞ்சு துஆ செய்வதற்கு அது நம்முடைய சந்ததியினர்களையும் பாதுகாக்கும். எனவே ஒரு அற்புதமான ஒரு முயற்சி கடைசி வரைக்கும் பிள்ளை. ஏன்னா இந்த ரம்ஜான்ல தான் எல்லாரும் சந்திக்கிறோம். 4 விஷயங்களை நம்ம கேட்கணும், கேட்டு அதன் மூலமாக பயனடைய வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்கிறது அல்லவா, அந்த உணர்வு தான் நம்மளை உயர்த்துகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த உணர்வை நாம் பெற வேண்டும். எனவே இந்த இரவுகள் இருக்கிறதே, இந்த இரவுகள் முக்கியமான இரவு. ரம்ஜான் இருக்கிறதே அதுவே நமக்கு இந்த நோன்பு இருக்கிறது அல்லவா, இந்த நோன்பை பத்தி பேசணும்னா பலன்கள் அவ்வளவு இருக்கு. ஒரு யூதன் நோபல் பரிசு கடைசியில வாங்கினான். எதை பத்தி சொன்னா கேன்சருக்காக வேண்டிய அந்த ஆள் வாங்கினான். எதுக்கு அவனுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்கன்றா, அவன் என்ன கண்டுபிடிச்சு சொன்னான்னு சொன்னா, பட்டினியாக கிடந்தால் இந்த கேன்சர் வராமல் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். பயன்படுத்தாத பாகங்கள் எல்லாம் பயன்பாட்டுக்கு வரும், அதன் மூலமாக உடலிலே இந்த கேன்சர் வராமல் தடுக்கப்படும் சொன்னான். அப்படி பார்த்தா இந்த நம்ம 1 மாசம் பட்டினி கிடக்கிறோமே, இது நமக்கு மிகப்பெரிய நன்மை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவா ஆங்கிலேயர்கள் பிரேக்ஃபாஸ்ட் காலையில அப்படின்னா என்ன அர்த்தம், நோன்பு திறக்கிறதுன்னு தான் அர்த்தம். பிரேக்ஃபாஸ்ட் நோன்பு, அதை உடைக்கிறான்னு அர்த்தம். ஏன்டா அவன் என்ன கணக்கு பண்ணான்னு சொன்னா, நம்ம 9 மணிக்கு 10 மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறோம். இப்ப நம்மளாவது ஃபஜருக்கு எந்திரிப்போம், அவனெல்லாம் ஒரு 6 மணி 7 மணிக்கு எந்திரிப்பானுங்க. அதுக்கு பின்னாடிதான் ஏதாவது ஒரு டீ என்னமோ சாப்பிட்றோம். அவ 10 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வயிறு காலியாத்தான் இருக்குது. அதனால இது ஒரு நோன்பு மாறித்தான், இந்த நோன்பை உடைக்கவா அப்படின்னு சொல்றோம். இப்ப நமக்கு நம்முடைய மார்க்கம் நோன்பு திறக்கிறதுன்னு சொல்லி வச்சிருக்கிறது அல்லவா, இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியம். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரக்கா அப்படின்னாங்க. ஏன் இந்த சஹர் நேரத்துல நீங்க சாப்பிடுறது இருக்கு, அது பரக்கத்துன்னாங்க. ஒரு தோழர் வந்தார், யார ரசூலல்லாஹ், நான் ரொம்ப லேட்டா வர்றேன், வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டு 1 மணியாவது அப்படியே சாப்பிட்டு அப்படியே நோன்பு வச்சுக்கிறவான். இல்லை, எழுந்து ஒரு தண்ணியாவது குடிச்சிட்டு நீங்க நோன்பை தொடருங்கள் என்று சொன்னாங்க. இன்றைக்கு விஞ்ஞானம் ஆய்வு செய்கிறது, அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் நீங்க சாப்பிட்டு ஏதாவது குடிச்சிட்டு இந்த நீங்க 6 மணிக்கு இருக்கிறது உங்களுக்கு தெம்பை தரும், உடலுக்கு ஆரோக்கிய ஒரு புத்துணர்ச்சியை தரும், டயர்டை தராது. எனவே கொஞ்ச நேரமாவது சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு சொல்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதுல மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு. இந்த நோன்பு இருக்கிறது, இந்த நோன்பை பற்றியும் ஒரு ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, உலகத்துல குர்ஆனை கொண்டு பலர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து வருகிறார்கள், நோன்பை வைத்தும் வருகிறார்கள். ஏன்னு சொன்னா அவங்க யோசிக்கிறாங்க, காலையில இருந்து சாயந்தரம் மகரிப் வரைக்கும் ஒரு தண்ணியாவது இவங்க குடிக்க வேண்டியதானே, தண்ணிய கூட குடிக்க மாட்டேங்கிறாங்களே, அப்ப என்ன அப்படி இருக்கு? இதனுடைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பலர்களும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்ப நீங்க இதுல போட்டு பார்த்தா ப்ரொஃபசர் ஹென்ரின்னு போட்டு பாருங்களேன் கூகுள்ல. அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இந்த
பார்வையற்றவர்களுக்கு ஜெம் அப்படிங்கிற ஒரு செல்ல கண்டுபிடிச்சு அதை ஆய்வுக்கு 3 தடவை ஆய்வுக்கு விட்டு அடுத்து வெளியில வரப்போகுது. அப்படிப்பட்ட அவர் அறிஞர். பொதுவா சயின்டிஸ்ட்னாவே ஏன், எதற்கு, எப்படின்னு கேள்வி வைப்பான். நம்மள மாதிரிலாம் டக்குன்னா அவன் ஒத்துக்கிற மாட்டான். ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இதை எப்படி நீங்க செய்வீங்க, இப்படி கேள்வி கேட்கிறவன். அப்படிப்பட்ட ஒருவன் இஸ்லாத்தை தழுவி விட்டார் என்ற செய்தி அமெரிக்காவை அப்படி ஆட்சியப்படுத்தி விட்டது. ஏன்னு சொன்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு விஞ்ஞானி. அப்படிப்பட்ட அந்த அமெரிக்கா இது போன்றவர்கள் இஸ்லாத்தை தழுவுகின்ற பொழுது அவர்களால் அப்படி பொறுத்து கொள்ள முடியவில்லை. சாதாரண சாமானிய மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றது என்பது வேறு. மிகச்சிறந்த அறிஞனாக இருக்கக்கூடிய விஞ்ஞானி இஸ்லாத்தை தழுவுகிறாரே, ஏன்? அந்த பயம் அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், இஸ்லாத்தை பற்றிய ஆராய்ச்சி அங்கே எல்லாம் செல்வதின் காரணத்தால் தான் அவர்கள் இது போன்று இந்த மார்க்கத்தை அவர்கள் தழுவி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நோன்பு இருக்கிறது, அது முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது என்பதிலே யாருக்கும் அதிலே மறுப்பு கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த ரமலான் நோன்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதன் காரணத்தால் தான் ஐரோப்பிய நாடுகளோட ரம்ஜான் வருதுன்னு சொன்னா வாழ்த்து சொல்றாங்க. ஏன் வாழ்த்து சொல்றாங்கன்னா, இந்த மாசத்துக்கு அவ்வளவு பெரிய மரியாதையும் மாண்பையும் அவர்களே தருகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நாமெல்லாம் கூடிக்கொண்டிருக்கிறோம், ஒன்று கூடி கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நேரத்துல நிறைய நம்ம சாப்பிட்றோம். மற்றவங்களை விட நம்ம தாங்க கறி சாப்பிட்றோம். இன்னைக்கு கூட சவருக்கு மட்டன் பிரியாணி தாங்க. அப்ப நம்ம தான் அதிகமா வாக்கிங் போகணும். நான் எங்க ரெடில்ஸ்ல பார்த்தா வாக்கிங் போவாங்க அந்த ஏரியில. நம்மளால ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. போறவன்லாம் யாருன்னு பார்த்தா முஸ்லீம் அல்லாதான் போறான். ஆனா முறைப்படி பார்த்தா மட்டன் சாப்பிடக்கூடிய நம்ம தான் அதிகமா வாக்கிங் போகணும். நமக்கு தான் இது உண்மையிலே ரொம்ப முக்கியமானது. ஆனா இந்த நோன்பு இருக்கிறது எல்லாத்தையும் சரி செய்துங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நோன்பு வைக்கிறோம்ல, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்முடைய ஆயுளை அதிகப்படுத்துறது நோன்பு தான். நம்ம இந்த நோன்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பேர் பொட்டுன்னு போய்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த நோன்பு தான் நம்மளை பாதுகாக்கிறது என்பதை நான் உணர்த்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த நோன்பு வைப்பதுல ரொம்ப ஆர்வப்படுத்தணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் நோன்பு வைக்க சொல்லி அவர்களை நம்ம என்ன செய்யணும், ஊக்கப்படுத்தணும். நபி தோழர்கள் நம்ம பாக்குறோம்ல, அவங்க சொல்றாங்க, சின்ன பிள்ளைகளை நம்ம நோன்பு வைக்க தூண்டுவோம், நோன்பு வைப்பாங்க. சாயந்தரம் வந்த உடனே அவளுக்கு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இயற்கையாவே அந்த பசி வரும். பசிக்குதுன்னு கத்துவாங்க. அவங்களுக்கு விளையாட்டு காட்டி அப்படியே இது பண்ணி அப்படியே நோன்பு திறக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நபி தோழர்கள் சொல்றாங்க. அப்படி பார்த்தா நாமும் நம்முடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பிலே இருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி அவ்வளவு சிறப்புகள் சொன்னாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தினமலர் பத்திரிகையில நான் பார்க்கிறேன். அதுல உலகத்தினுடைய எல்லா டாக்டர்களும் ஆராய்ச்சிகளை பத்தி அதுல செய்தி வருது. அந்த செய்தி வருகின்ற பொழுது 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். அது ஒண்ணு என்ன சொல்றான்டா, இந்த மீனை அதிகமாக சாப்பிட்றாங்கல்ல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அந்த மீன்ல இருக்கக்கூடிய அது சாப்பிடக்கூடிய அந்த வஸ்தானது எங்கேயெல்லாம் அடைப்புகள் இருக்கிறதோ அந்த அடைப்புகளை நீக்கி விடுகிறது. அதற்கு உதாரணமாக அவன் எதை வச்சு சொல்றான்டா, ஜப்பான்ல நாங்கள் பெரும்பாலும் ஒரு மீனை சாப்பிடுறாள். ஜப்பான்ங்கிறது தீவு, அந்த தீவுல அதிகமா மீன் தான் இருக்கும். மீனை சாப்பிடுகிறார்கள். அதன் காரணத்தால் அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமா வருவது கிடையாது. அடுத்து இந்த முஸ்லிம்கள் வைக்கிறார்களே நோன்பு, இதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் தடுக்கப்படுகிறது. எல்லா டாக்டர்ஸ்களும் மிகச்சிறந்த அறிவியல் டாக்டர்கள்லாம் ஒன்று கூடி இப்படி ஒரு முடிவை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், நோன்புங்கிறது நமக்கு கஷ்டம் இல்லைங்க. இந்த நோன்பு தான் நம்மளை நல்லாக்குது, இந்த நோன்பு தான் நம்மளை பாதுகாக்கிறது. அதனால இந்த நோன்பினுடைய விஷயத்துல நம்ம கவனம் செலுத்த வேண்டும். எனவேதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னு சொன்னா,
நான் ஒரு நோன்பை விட்டுட்டேன், மத்த மாசத்துல இதை வைக்கிறேன், இது சமமாண்டு. நீ வருடம் முழுவதும் வச்சாலும் அந்த ரமலானுடைய நோன்புக்கு ஈடாகாது. நீங்க இந்த மாசத்துல ஒரு நோன்பை விட்டுட்டு நீங்க அடுத்து கலா செஞ்சா நன்மை கிடைக்குமே ஒழிய இதனுடைய பவர், இதனுடைய நன்மை அங்க கிடைக்குமான்னா கிடைக்காது. அதனால ரமலானுடைய நோன்பை நம்ம எப்படி துவா செய்யணும்டா, யாருன்னா இந்த வருஷம் எனக்கு எப்படி 30 நோன்பை வச்சையோ, எனக்கு வாய்ப்பு கொடுத்தியோ, ஒவ்வொரு வருஷமும் நான் அந்த நோன்பை விடக்கூடாது, மௌத்தாகிற வரைக்கும் விடக்கூடாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நசீபை நமக்கு தந்தருள்வானா. என விடாமல் வைக்கக்கூடிய அதன் மூலமாக நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியம், ஈமானும் வலுப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ரமலான்ல இந்த கடைசி 10 இருக்கிறது, இதுதான் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு வரக்கூடிய அந்த பகுதி. எனவேதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்காக வேண்டித்தான் நிறைய முயற்சிகள் நடக்கப்படுகிறது. எனவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃபையே கொண்டு வந்தாங்க. ஏத்திகாஃப் எதற்காக வேண்டி வந்தது? இந்த ஏத்திகாஃப் இருப்பதனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான். அதுக்குதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல எவ்வளவு நம்மள மாதிரிலாம் குடும்பம் நடத்தலைங்க. இப்ப எத்தனையோ பேரு, ஒரு ஆள் சொல்றாரு, ஒருத்தர் ஏத்திக்காரு, அவன் ஏன் ஏத்திக்காப்பு இருக்கான் தெரியுமா? வீட்டுல மனைவியோட சண்டை போட்டு இங்க இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் இருக்கிறான். சரி, ஏதாவது பிரச்சனை வருவான், இங்க வருவான். இன்னொருத்தர் சொல்றாரு, அவன் ஊருக்குள்ள கடன் வாங்கி வச்சிருக்கான், அதனால 10 நாள் இங்க இப்படி விளையாட்டுக்கு சொல்ல வரல, ஏன்னா பள்ளிவாசல்ல இருந்து மிகைப்படுத்தி சொல்லிவிட முடியாது. இப்படி எல்லாம் காதுக்கு செய்திகள் வருகிறதுன்னு சொல்றேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லைங்க. குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்தியவர்கள். கோபத்தோடோ அல்லது ஏதோ ஒரு வெறுப்புலையோ அப்படிலாம் நடத்தல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறது அவ்வளவு அற்புதம். எனவேதான் முல்லா நஸ்ருதீனை பத்தி ஒரு சொல்லி நம்முடைய உஸ்மான் சிராஜி ஹஜ்ரத் ஆரம்பிச்சாங்க. முல்லா நஸ்ருதீனை பற்றி இன்னொரு சுவையான சம்பவம் இருக்கிறது. ஒரு தடவை முல்லா நஸ்ருதீன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாரு, எப்ப பார்த்தாலும் சோறாக்கிட்டே இருக்க, ஒரு நாளைக்கு அது சூப்பு போய் நல்ல சூப்பு நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. இவர் ஏற்கனவே 2 பேத்துக்கு தகராறு. இந்த அம்மாவுக்கு இவர் நல்ல சூப்பா கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உரப்ப அள்ளி நல்லா போட்டுருச்சு. உரைக்குது. சூப்புலாவே கொஞ்சம் உரப்பு இருக்கும், ஆனா இந்த அம்மா நிறைய உரப்பு அள்ளி போட்டுருச்சு. போட்டுக்கிட்டு இவர் முல்லா நஸ்ருதீன் வீட்டுக்கு வர்றாரு. இந்த அம்மா பிடிச்சு பார்க்குது. பிடிச்சு பார்த்தா சரியான உரப்பு. உரைக்கிற உரப்புல இந்த கண்ணுல இருந்து தண்ணி வருது, அப்படியே வந்துகிட்டு இருக்குது. அப்போதைக்கு இவர் என்ன, ஏன் இப்படி கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படின்னு ஒண்ணு, எங்க அம்மாவை நினைச்சு நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உங்க அம்மா இறந்து போயிட்டாரு, அந்த அம்மா நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கடுத்து இந்த சூப்பை இவருக்கு கொடுக்குது. இவரு கொடுத்தா இவரு சாப்பிட்றாரு. இவரு சாப்பிட்டா இவருக்கு கண்ணில் இருந்து தண்ணி வருது. அவ்வளவு வரப்பு. நீங்க எங்க அழுகிற ஏன் அப்படின்னு, நானும் உங்க அம்மாவை நினைச்சிட்டு அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அம்மாவை நினைச்சு எவ்வளவு டீச்சர்ஸா சொல்லிட்டாரு வருவேன், நானும் உங்க அம்மாவை நினைச்சுட்டு அழுகிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி குடும்பம்ங்கிறது இப்படிப்பட்ட சங்கடங்களை எல்லாம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடத்துறாங்க குடும்பம். அற்புதமான வாழ்க்கை. எந்த அளவுக்குண்டா, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல துணைவியார்கள்லாம் வந்தாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டுல தங்குறீங்க, ஆனா அப்படி தங்கிட்டு அடுத்தடுத்து வரும்போது உங்களை நாங்க டெய்லி பார்க்க முடியல, அதனால நீங்க டெய்லி ஒரு பாக்குற மாதிரி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அன்றிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவி வீட்லயும் போய் சலாம் சொல்லுவாங்க. சலாம் சொல்லிட்டு அவன் எந்த மனைவி வீட்டுல தங்கணுமோ அந்த வீட்டுல தங்குவாங்க. அப்ப தன்னுடைய மனைவிமார்களுடைய அந்த பிரியத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப குடும்பம்ங்கிறது கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்கிறோம்ல, அந்த அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தொடர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ஒரு பயணத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சஃபியா ரலியல்லாஹு தானா அழைச்சிட்டு போறாங்க. சஃபியா கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. ஒட்டகத்துல ஏற முடியாம அப்படி திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. உடனே ஒட்டகத்துல இருந்தவங்க கீழே இறங்குறாங்க. இறங்கி இப்படி குனிஞ்சுட்டாங்க. இப்படி குனிஞ்சு தொடையில காலை வைக்க சொல்றாங்க. யாரு? சஃபியா ரலியல்லாஹு தானா அவங்க என் தொடையில காலை வச்சு மேல ஏறுங்கன்னு சொல்றாங்க. ஏறுறாங்க. இது எப்படிப்பட்ட நேரத்தில் நடக்குதுன்னு சொன்னா எல்லா சஹாபிகளும் பார்க்கிறாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்து கொள்வதை எல்லோரும் ஆச்சரியத்தோட பார்க்கிறாங்க. என்ன இது, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி இறங்கி தன்னுடைய மனைவியை குனிஞ்சு கொடுத்து காலை வச்சு இப்படி மேல ஏற சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு அவங்க பார்க்கிறாங்க. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல விரும்புவது என்னன்னு சொன்னா, கணவன் மனைவி என்று வருகின்ற பொழுது மனைவிக்கு எவ்வளவு அனுசரணையாக இருக்க வேண்டுமோ அவ்வாறு அனுசரணையாக இருக்க வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கு மத்தியிலே வெட்கப்படாமல் ஒரு தலைவராக இருந்தாலும் இப்படித்தான் நடக்கும்னு சொன்னாங்க. இதே நம்ம ஆளா இருந்தா என்ன தெரியுமா செய்வான்? ஒரு பெரிய சண்டையை வளைச்சிருப்பான். உனக்கு அறிவு இல்ல, என்ன இருக்குது, இப்படிலாம் இத்தனை பேரை வச்சுக்கிட்டு என்னை மானத்தை வாங்குறேன், உன்னால எல்லாம் ஏற முடியல ஒட்டகத்துல, எதுக்கு வர்ற பயணத்துல, வீட்டிலே கிடக்க வேண்டியதானே. இது ஒரு பெரிய பிரச்சனையே சண்டையே வந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வழிகாட்ட வந்தவர்கள், எப்படி வாழ வேண்டும் என்ற வழியை சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்ற கேள்வியை நாம் படுகின்ற பொழுதுதான் நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு. ரசூலே இப்படி நடந்திருக்காங்களா, அப்ப நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பாதை தான். உம்மு ஸல்மா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்களே, அவங்களும் அபூ ஸல்மாவும் ரொம்ப அந்நியமா வாழ்ந்தாங்க. அபூ ஸல்மாவுடைய ரலியல்லாஹு தஆலாவுடைய முதல் கணவர் யாருன்னு சொன்னா அபூ ஸல்மா. ரொம்ப அற்புதமான முறையில வாழ்ந்தாங்க. போர்க்களத்துல இறந்து போயிட்டாங்க. இப்ப உம்மு ஸல்மா ரலியல்லாஹு தஆலாங்கள ஒரு சில சஹாபிகள் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல உமர் ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர். ஆனா உம்மு ஸல்மா ரலியல்லாஹு தஆலா ஒத்துக்கறல. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க அபூ ஸல்மாவோட அவ்வளவு அந்நியமா வாழ்ந்துட்டாங்க. இன்னுமே ஒரு கல்யாணமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்புலயே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சு முடிவுல இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸல்மா ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிக்கணும்னு விரும்புறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டாங்களே, நம்ம என்ன செய்ய முடியும்? மற்றவங்கண்டா பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலே நான் திருமணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப உம்மு ஸல்மா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், நாங்க கொஞ்சம் கோபக்காரி, கொஞ்சம் கோபப்படுவேன், உணர்ச்சி வசப்படுவேன், அதனால உங்கள்கிட்ட நான் திருமணம் முடிக்கிறது எனக்கு சங்கட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதற்கு பிறகுதான் திருமணம் முடிக்கிறான். இந்த திருமணம் முடித்து வாழ்க்கையில வாழ்ந்ததற்கு பிறகு உம்மு ஸல்மா ரலியல்லாஹு தஆலா ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்த ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேள்விண்டா, ஒரு பெண்ணுக்கு 2 கணவர், ஒருத்தவங்க இறந்ததுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்க முடிக்கிறார். ஏன்னா இப்ப இவங்க அப்படித்தானே முடிச்சிருக்காங்க. முதல் கணவர் அபூ ஸல்மா, அவர் இறந்து போயிட்டாரு. அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. இப்ப அதான் கேள்வி கேட்கிறாங்க, உலகத்துல ஒரு பெண்ணுக்கு 2 கணவர், இவர் இறந்த உடனே இன்னொரு முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துல இவர்களுக்கு யார் கணவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா கேள்வின்னு சொன்னாவே அது பொதுவா அறிவார்ந்து இருக்கும். இப்ப கூட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன கேள்விண்டா, நியத்து வச்சிருந்து 4க்கு நியத்து கட்டிட்டாரு, அப்ப 2ஆ சுருக்கிடணுமா? இது நல்ல கேள்வி. ஏன்டா பொதுவா நியத்து வச்சுட்டா அது எப்படி 4ன்னு நியத்து வச்சுட்டு 2 எப்படி நம்ம முடிக்கிறது? ஒரு அருமையான கேள்வி கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனவே அதே மாதிரிதான் உம்மு ஸல்மா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அறிவாளி. அவங்கதான் அந்த உம்ராவுடைய அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில, யார் ரசூலல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, இஹ்ராம கலை மொட்டை அடிங்க, இஹ்ராம கலைங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்தது உம்மு ஸல்மா ரலியல்லாஹு தஆலா தான். அப்ப உம்மு ஸல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்ப ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இப்ப 2 கணவர் என்று சொன்னால், ஒரு இறந்ததுக்கு பின்னாடி இன்னும் முடிச்சா, யார் சொர்க்கத்திலே அவருக்கு யார் கணவர் என்று கேட்கிறார்கள்.
அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல அவரோடு யார் நல்ல முறையிலே நடந்து கொண்டாரோ அவர் தான் கணவர் என்று சொன்னாங்க. பெரிய தொழிலாளியா இருப்பாரு, பெரிய வசதியா இருப்பாரு, அதெல்லாம் இல்லை. ஒரு பெண்ணுண்டா, ஒரு மனைவி உண்டா, யார் அவற்றை நல்ல முறையிலே நடந்து கொண்டாரோ அவர் தான் சொர்க்கத்திற்குரியவர் என்று சொன்னார். அப்பத்தான் சொன்னாங்களாம், உம்மு ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், எனக்கு நீங்க தான் கணவர் என்று சொன்னாங்க. அதாவது முதல்ல அவங்க திருமணம் முடித்தது யோசிச்சாங்க. ஏன்? அபூ சல்மாவோடு அவ்வளவு அந்நியமாக வாழ்ந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவர்களுக்கு இன்னொரு திருமணத்தை பத்தி யோசிக்க வேண்டிய இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினதாக முடிச்சாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அபூ சல்மாவை விட ரசூல் தான் எனக்கு சொர்க்கத்துல கணவன் சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தார். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோடு போட்டு சட்டையை போட்டிருந்தாங்க, ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. பொதுவா வெண்மையான உடையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவாங்க. ஒரு வித்தியாசமான ஆடையை போட்டு வந்த உடனே சஹாபி எல்லாம் அப்படி இப்படின்னு பாக்குறாங்க. இப்படி பார்த்த உடனே அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, விளங்கிட்டாங்க. சரி, நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்துதான் நம்முடைய பார்வை முன்ன போகுதுன்னு விளங்கிட்டு அவங்க சொன்னாங்கன்னா, தோழர்களே, இது எனக்கு உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா வாங்கி கொடுத்த ட்ரெஸ், இது அவங்க போடணும்னு விருப்பப்பட்டாங்க, மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியிலே எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையை காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேண்டா விருப்ப ஏத்துக்காம இருக்கல. அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்கு நான் இதையெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை அந்த அளவுக்கு சரியான முறையில நடத்துறவங்க. அவங்க 10 நாள் ஏத்திக்காப் இருந்தாங்கன்னு சொன்னா, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனதுல இருந்து ஏத்திக்காப்பை விடவே இல்லை என்ற ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய முயற்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறாங்க. குடும்பம் அங்கதாங்க இருக்கு, குடும்பம் அங்கதான் இருக்கு. என் வீட்டுல இருந்து அமல் செய்ய வேண்டியதானே? வீட்டுல ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு நான் ரூம்லயே இருந்துக்கிறேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், இப்படி அப்படி இருந்தா ஏதாவது குடும்பத்துல பேச வேண்டியது வரும், ஏதாவது நேரங்களை அந்த பக்கம் கொடுக்க வேண்டியது வரும். இல்ல, குடும்பமா இருந்தாலும் நீ வீட்லயே இருங்க. பாருங்க, நான் இங்க போய் நான் பள்ளிவாசல்ல போறேன் அப்படின்னு சொல்லி பள்ளிவாசலிலேயே அப்படியே இருந்தார்கள் என்று சொன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஒற்றைப்படையில நம்ம இருக்கிறோம் அல்லவா, இதுதாங்க நமக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்ற தரும் அல்லாஹ் தஆலா முழு நன்மையும் நமக்கு தந்தருள்வானா. என்னைக்குமே நம்ம நினைக்க கூடாது, ஓதிக்கிட்டே இருந்தா, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தா அதுதான் நன்மைன்னு நினைக்க கூடாது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் இல்மை தேடக்கூடிய கூட்டமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மை தேடினார்கள் அல்லவா, அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். திக்ர் செஞ்சவங்கள விட்டுட்டு கல்வியை தேடுறாங்கல்ல, அந்த கூட்டத்தோட கல்வி சிறந்தது என்று சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட நம்முடைய இல்மை அதிகப்படுத்துவதற்குத்தான் இந்த பயான். அப்ப இது மற்ற வணக்கங்களை விட சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வு. எனவே இதுல நம்ம அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இது இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை ஆதரவு வைத்து நாம் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடு இருக்கிறது, அது மிகச்சிறந்த ஒரு வணக்க வழிபாடு என்பதை நாம் விளங்கிக் கொண்டாக வேண்டும். எனவே இப்படிப்பட்ட இந்த இரவுகள் நம்ம விளைகிறனும். இதுல நின்று வணங்குறது, இந்த தஹஜ்ஜத்லாம் இருக்கு, இந்த தஹஜ்ஜத்லாம் தொழுகிறது இருக்கிறது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஃலலு சியா அஃலலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலத்தி ஸலாத்துல் லைல். தொழுகையிலேயே மிகச்சிறந்த தொழுகை பர்லுக்கு பின்னாடி இரவு தொழுகை தான். அப்ப இரவுல நம்ம தொழுகிறது இருக்கிறது, இந்த கியாமுல் லைல் இருக்கிறது, இது மிகச்சிறந்த வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்ப இந்த இரவு தொழுகை நாம் நின்று வணங்க வேண்டிய அந்த தொழுகையில நம்ம கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள்,
நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல என்னை 2 மலக்குகள் அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இந்த நரகத்தினுடைய அந்த பகுதிக்கு கூட்டு போய் அப்படியே கூட்டிக்கிட்டே போறாங்க. அதுல ஒருத்தவர் மலக்கு வந்து, இவர் இந்த பகுதியில இல்ல, இவரை விட்டுருங்க, இவர் அந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. இந்த கனவை கண்டுட்டு இவர் சின்ன பிள்ளை, அப்துல்லா இப்னு உமர் இருக்காங்களே, மிக சின்ன பிள்ளை. அதனால இவங்க எப்படி சொல்றதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா மூலியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியா. முதல்ல ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலாவை நம்ம விளைவிக்கணும். அவங்க பெரிய சீதேவி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவங்கள தலாக்கு விட விரும்பினார். அராத தள்ளிக்கா, அவங்கள வந்து ஹதீஸ்ல வரும், இவங்களை வந்து தலாக் விடலாம்னு விரும்பினாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வர்றாங்க, வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய விருப்பம் அப்படி அல்ல, நீங்க உங்களுடைய மனைவியாக அவரை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்னஹா சவ்வாமத்துன் கவ்வாமத்துன், அவர் இருக்கிறாரு, பகல்லாம் நோன்பு வைக்கிறவர், இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர். இப்படிப்பட்டவர் உங்களுக்கு மனைவியராக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விருப்பம். யார் வந்து சொல்றா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க. யாருடைய விருப்பம்? ரப்பினுடைய விருப்பம். இந்த விருப்பத்தை அவர்கள் எப்படி பெற்றார்கள்? நோன்பு வைப்பதின் மூலமாக, இன்னும் அவர்கள் நின்று வணங்குவதன் மூலமாக, இரவு தொழுகையின் மூலமாக அவர்கள் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். என்று சொன்னால் முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் விட போறேன்னு சொன்னது வந்து எதுக்கான்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்படி தன்னுடைய மனைவியை பத்தி சொல்லணும்ன்றதுக்காக வேண்டி இப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு கூட கோடிட்டு காட்டுவார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, அவங்களுடைய துணைவியார்களும் அந்த அளவுக்கு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஏத்திகாஃப் அவங்க இருக்கிறான்னு தெரிஞ்சோன்னா ஒவ்வொருத்தவங்களும் துணைவியாரெல்லாம் ஒரு கூடாரம் போட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இது வேண்டாம், நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு தானும் தன்னுடைய கூடாரத்தை எடுத்தாங்கன்னு வருது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியார்களும் ஏத்திகாஃபிலே ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க. இப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய சீதேவி, சாதாரண சீதேவி அல்ல. நிறைய ஹதீஸ்கள் அவங்க அறிவிச்சாங்க. இன்னைக்கு பெரிய குழப்பவாதிகள் ஒன்று செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, எங்கள் தகப்பனார் இறந்து போயிட்டாரு, நான் தான் தொழு வைக்கணும். இப்படிலாம் நிறைய பேர் இப்ப குழப்பம் பண்றதுல என்னன்னு சொன்னா, அவருக்கு அண்ணன் நான் தான் தொழு வச்சேன். இப்படி ஒரு ஹதீஸே கிடையாதுங்க. ஹதீஸ் எங்க? யாரா நம்மகிட்ட தான் ஹதீஸை கேட்கறாங்க. அவங்ககிட்ட சொன்னா, அவங்ககிட்ட யாராவது ஹதீஸை கேட்கறாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்மகிட்ட ஏதாவது வந்து கேட்பாங்க, அவங்ககிட்ட எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகனார் அப்துல்லா மிகச்சிறந்த சஹாபி, அவங்க தொழுக வச்சிருக்கலாமே, ஹுதைஃபத்துல் யமான் தொழுக வச்சாங்க. ஹுதைஃபத்துல் யமான் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் தான் அந்த அப்துல்லா இப்னு உமர். நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சவங்க, ஃபக்கீஹ், மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய அறிஞர், எல்லாராலும் பாராட்டப்படக்கூடியவர்கள் அப்துல்லா இப்னு உமர். அவங்க தான் மகனா இருந்தாங்கல்ல, அவங்க மகன் தானே தொழுக வச்சிருக்கான அத்தாவுக்கு இல்ல, சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலான்னு தொழுக வச்சாங்க. அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத்து யார் தெரியுமா தொழுக வச்சது? அவங்கள விட அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலான்னு தொழுக வச்சாங்க. அப்ப இவங்களெல்லாம் விட இவங்களுடைய யாரு வயசுல அறிவுல மூத்தவங்க அவங்க தான் தொழுக வச்சிருக்காங்க. இங்க வந்துகிட்டு ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, எப்படியோ ஒன்னும் ஏதாவது சொல்லிக்கிட்டு இது பண்றாங்க. அதையும் நம்ம மக்கள் அப்படியே நம்புறாங்க. பொதுவா அல்லாஹ் தஆலா நம்முடைய ஆயுள்ல பரக்கத்து செய்து நம்முடைய ஜனாசாவை மிகச்சிறந்த இறையச்சமுடைய ஒருவரை தொழுக வைக்கக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் வழங்கி அருள்வானாம். என்று சொன்னா, தொழுக வைக்கக்கூடிய ஜனாசாவை தொழுக வைக்கக்கூடியவர் நல்ல சாலிகான ஒருவராக இருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட சாலிகானவராக அப்துல்லா இப்னு உமர் இருந்தார்கள். எனவே இப்பொழுது இந்த ஹதீஸ, இந்த கனவை பார்த்துட்டு, இந்த கனவை கேட்டு
ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நேமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுஸல்லி மினல் லைல் என்று சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் இருக்கிறாரு, ரொம்ப நல்லவர். அவரு இந்த இரவு தொழுகையை மட்டும் தொழுதாண்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு உமர் கொஞ்ச நேரம் தான் உறங்குவாங்களாம். இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இறந்தார்கள் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த இரவு தொழுகை இருக்கிறது மனிதர்களை உயர்த்துகிறது. மறுமையினுடைய அல்லாஹுடைய நெருக்கத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது இந்த இரவு தொழுகை. எனவேதான் இந்த தஹஜ்ஜத் தொழுகை இருக்கிறது. இது நம்ம கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, நேமர் ரஜுல் அப்துல்லாண்டாங்கல்ல, அப்துல்லா நல்லவராகி விட்டாண்டு இதை வச்சுட்டு இந்த நேர்மைங்கிறத வச்சுட்டுதான் ஹதீஸ்கள் என்ன சொல்லுவாங்கண்டா, யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகிறாங்களோ அவங்களாம் நல்லவங்களாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லவர்களுடைய நம்ம பட்டியல்ல இருக்கிறோம் போது அடையாளம் என்ன தெரியுமா? இந்த தஹஜ்ஜத் தொழுகை. இப்ப நீங்க நம்ம வந்துகிட்ட ரம்ஜான்ல தொழுகிறோம்னா நம்ம நல்லவங்களா இருக்கிறோம்னு அர்த்தம். இது அப்படி நீங்க தொடர்ந்து என்று சொன்னா நல்லோர். ஏன்னு சொன்னா தஹஜ்ஜத் தொழுகை இருக்கிறது, நீங்க எந்திரிச்சு பார்த்தாலும் நேரங்கள முடியாது. சிலர்கள்லாம் முயலுவாங்க, ஆனா அந்த நசீப் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா இது நல்லோர்களுடைய தொழுகை. நீங்க தொழுதுட்டேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய புறத்துல ஏதோ ஒரு வகையில நல்லோர்களாக நீங்கள் ஆகி இருக்கிறீர்கள் என்பதனுடைய அடையாளம். அதனால அல்லாஹ் தஆலா ரம்ஜான்லயும் தொழுகக்கூடிய வாய்ப்பு, ரமலானுக்கு பிறகும் கூட இந்த தஹஜ்ஜத் நம்முடைய வாழ்க்கையிலே தொடரக்கூடிய ஒரு தொழுகையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தருள்வானாக. ஏன்னு சொன்னா நம்ம தஹஜ்ஜத் தொழுதுட்டு வேண்டிட்டாலே போனுங்க. இந்த உலகத்துல இந்த போராட்டம் அந்த போராட்டம் இயக்கம் எதுவும் தேவையில்லை. தஹஜ்ஜத்ல வேணும்னாவே எல்லாமே முடிஞ்சு, யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு காலத்துல சுதந்திரம் வாங்குற நேரத்துல எல்லாம் முஸ்லிம்கள் இந்த நாட்டுல ரொம்ப கண்ணியமா இருந்தாங்க. ஏன்னு சொன்னா எல்லாருமே தொழுகையை பற்றி பிடித்தார்கள், இபாதத்துல இருந்தாங்க. அதன் காரணத்தால் அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை தந்தான். எனவே இந்த தொழுகையை கொண்டு நமக்கு பரக்கத்தை, பொதுவா நிற்கும் போது குனியும் போது இதுவே மிகப்பெரிய எக்ஸசைஸ்ன்றாங்க. ஒரு அம்மா, ஒரு டீச்சர் ஆரம்பிக்க ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணுது. அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துச்சு. வேற எதுவுமே அது இஸ்லாத்துக்கு வரலையா. ஒரு இடத்துல ஓதி பார்க்க வந்துச்சான். ஓதி பார்க்க வரும்போது எல்லாருமே இப்படி துவா கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அப்ப அந்த அம்மா நினைச்சா, நம்ம இந்துக்கள் என்ன இப்படி மூடிக்கிட்டே கேட்கிறோமே, இப்படி மூடிக்கிட்டே கேட்டா எப்படி தருவான்? ரப்ப இப்படி கேட்டா தானே தருவான். இதை பத்தி அப்படியே ஆராய்ச்சி பண்ணி அப்படி இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. அப்ப எல்லாத்தையுமே இஸ்லாம் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறது என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம். அதான் நான் நோன்பு சொல்றேன். நோன்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. தமிழ்வாணன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் 100 வயது வரைக்கும் எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய புத்தகத்தை எழுதியிருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளவு பெரிய கட்டிக்கார், நல்ல புத்தகம். அவர் படிச்சா ஒரு காலத்துலலாம் சின்ன பிள்ளையா இருக்கவங்கலாம் அவர் புத்தகத்தை தான் படிப்பாங்க. அவ்வளவு எழுதுவார். அவரு நான் 100 வயசு வரைக்கும் வாழ்வேண்டாரு. கடைசியில் 56 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தார். அப்ப இந்த உலகத்துல யார் யாரும் என்னென்னமோ பேசலாம், வைக்கலாம், இது பண்ணலாம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு என்னுடைய உம்மத்தினருடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட பகுதின்னு சொன்னாங்க. ரொம்ப அப்படிலாம் 100 வயசு அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லலை. என்ன சொல்லணுமோ உலகத்துக்கு அப்படி சரியான செய்திகளை சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் கண்மணியாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த நோன்பு இருக்கிறது, அது நமக்கு மிகப்பெரிய அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பேரர். எனவேதான் ஒருத்தவர் டாக்டர் போயிருக்காரு. டாக்டர் சொல்லியிருக்காரு, சுகரை பார்த்துருக்காரு, ப்ரெஷரை பார்த்துருக்காரு, எல்லாரையும் பார்த்துட்டு நைட்ல ஒரே ஒரு ரொட்டி மட்டும்தான் சாப்பிடணுன்னு இருக்காரு. இவர் கேட்டிருக்காரு, சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதா சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு அப்படி பழக்கப்பட்டதுனால ஒரு ரொட்டிங்கிறது எப்படின்னு சொன்னா எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி அவருடைய யோசனை இருக்கு. காரணம் என்ன சொன்னா அப்படி கட்டிக்கிறாங்க, அப்படி சாப்பிட்றது இருக்கிறது. அப்படி நம்ம சாப்பிட்ட பழக்கமாகும் போது
நமக்கு இந்த ரம்ஜான் தாங்க ஒரு தீர்வை தருகிறது. உடல்ல நமக்கு ஆரோக்கியத்தை தருவது இதுதான். அதுவும் இந்த கடைசி 10 இருக்கிறது, நம்மளை இபாதத்திலையும் மூழ்க வைக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான, நீ யோசிச்சு பாருங்க, லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவு. நீ 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவு தான் சொன்னா, அது எவ்வளவு விடங்க போது 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துல இருக்கு. இன்னும் நம்ம உலமாக்கள் சொல்லுவாங்க, நம்ம 21 முடிச்சிருக்கோம்ல, 23 முடிக்கிறோம்ல, 25, 29, 27, இப்ப இது ஒவ்வொன்றுமே நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய அந்த நன்மையை ஒவ்வொரு இரவுக்கும் தரலாம். அல்லாஹ் ஒற்றைப்படையிலாம் நமக்கு தந்திருக்கலாம், தரலாம். அல்ல அப்படிப்பட்ட கருணையாளன் தான். நம்பிக்கையோடு நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று நம்முடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா, நம்ம அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் கருணையாளன். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் இரவு கிடைச்சிருச்சுண்டா 80 வருஷம் 4 மாசம் அப்படின்னு சொல்லி கணக்கு வருது. இப்ப இதுல ஒரு 10 லைலத்துல் கத்ர் இரவு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 800 வருஷம். அப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல 800 வருஷம், அந்த நன்மையை நம்ம பெற முடியுதா இல்லையா? நம்ம 40 வயசு 50 வயசு 60 வயசு வாழ்றோம்னா கூட ஒரு 10 லைலத்துல் கத்ர் இரவு கிடைச்சாலே போதுமேங்க, 800 வருஷம் அமல் செஞ்ச நன்மையில கிடைக்குது. அப்ப இந்த இரவுகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். உண்மையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னா, எத்தனையோ பள்ளிவாசல்ல மூடிட்டு அப்படி போகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் இந்த பள்ளிவாசலை உருவாக்கி குறுகிய காலத்திலேயே இப்படிப்பட்ட நல்ல அமல்களிலே ஈடுபட்டு கொண்டு இருப்பது இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏனென்று சொன்னால், நாம் லைலத்துல் கத்ருடைய இரவை பெறுவதற்கு இதுவெல்லாம் முக்கியமான காரணங்களாக இது அமைகிறது. எனவே இந்த ஏத்திகாஃப் இருக்கிறது, இந்த ஏத்திகாஃப் நமக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்று தருவதற்குத்தான். அல்லாஹ் தஆலா சொல்றான், லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்கின்ற பொழுது, கைரு மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் என்று சொல்றான். எல்லா மலாயிக்கத்துமார்களும் இறங்கி வர்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட இறங்கி வர்றாங்க. அவங்க குர்ஆன் இறங்கும் போது, குர்ஆன் வஹி வரும்போது வர்றவங்க, அதுக்கடுத்து வர்றாங்கன்னா இது லைலத்துல் கத்ருடைய இரவுல மட்டும்தான் அவங்க வர்றாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் பெற்றுக்கொண்டதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை முசாஃபா பண்ணதனுடைய அடையாளத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, அந்த இரவிலே உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். நீங்க துஆ செய்யும் போது உங்கள கண்கள்ல கண்ணீர் வந்துச்சுன்னு சொன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முஸாஹஃபா உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தம் என்று எழுதுகிறார்கள். என்று சொன்னால், இது போன்ற இரவுகள்ல நம்ம நின்று வணங்கி கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். என்னைக்குமே கண்ணீர் வடிச்சாதான் துவா ஒரு ஒரு அசரை, அதனுடைய நோக்கத்தை உச்சத்தை அடைகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும். எனவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது, அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, சலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சலாம்டா என்னங்க? சலாம்டா என்ன? துஆங்க. சலாம்டா என்னது? ஒரு துஆ. சலாம்டா என்னது? உங்களுடைய பிரச்சனையிலிருந்து, சங்கடத்திலிருந்து, நோயிலிருந்து, கடன்களிலிருந்து அத்தனையும் நீங்கள் சலாம் பெறுகிறீர்கள். சலாம்டா அதான். அஸ்ஸலாமு அலைக்கும்டா என்ன அர்த்தம்? நீங்க நினைக்க கூடாது ஏதோ வாழ்த்து சொல்றாங்க மத்தவங்க மாதிரிலாம் நம்மளுடைய இது இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை, சங்கடங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அத்தனையிலிருந்து நீங்க சலாமத் பெறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம துஆ செய்யறோம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், சலாம், மலாய்க்கத்துமார்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள், எல்லா உங்களுடைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் அத்தனையும் நீக்கி ஃபஜ்ர் வரைக்கும் இந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இரவு இந்த லைலத்துல் இரவு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இந்த வருஷத்துல ஏத்திகாஃப் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எனவே இது வரக்கூடிய வருடத்துல ஏத்திகாஃப் இன்னும் இருக்கணுங்கிற அந்த உணர்வு வரணும். ஏன் தெரியுமா? மக்களுக்கு தொழுகையை பத்தி சிந்தனை இருக்கு, நோன்பு பத்தி சிந்தனை இருக்கு,
இன்னும் ஜக்காத்தை பத்தி சிந்தனை இருக்கு, ஹஜ்ஜை பத்தி சிந்தனை இருக்கு. ஆனா ஏத்திகாஃபை பத்தி இன்னும் அதிகமான சிந்தனை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏத்திகாஃப் இருக்கிறது அது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு. பொதுவாக ஏத்திகாஃப் 3 வகை. ஒன்று இருக்கிறதே வாஜிப். அது நம்ம ஏதாவது நேர்ச்சி செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்திகாஃப் இருக்கணும். அப்படி அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. ஏன்னா ஹலரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஜாஹிலியாவுடைய காலத்துல, அறியாமை காலத்துல நான் நேர்ச்சி செஞ்சேன், இந்த ஹரம்ல நைட்ல தங்கணும்னு. நான் தங்கணுமான்னு கேட்டாங்க. உன்னுடைய அந்த இதய நேர்ச்சியை நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. நீங்க அதை என்ன செய்யணும், நிறைவேற்றன்னு சொன்னாங்க. அப்ப அதை நிறைவேற்றணும். பொதுவா வாஜிபான இந்த ஏத்திகாஃபுக்கு நோன்பு அவசியம். நோன்போடு நம்ம என்ன செய்யணும், தங்கணும். அதுக்கடுத்து இது சுன்னத்து. இந்த சுன்னத்து இருக்கிறது, இந்த சுன்னத்தும் நோன்போடு தான் இருக்கு. சுன்னத்து மொக்கா தான். இதுவும் இந்த ரமலானுடைய கடைசி 10ல நம்ம இதோடு இருக்கணும். ஆனா இந்த முஸ்தஹப்பான அந்த ஏத்திகாஃப் இருக்கிறது, அது எல்லா நேரத்திலையும் நீங்க வச்சுக்கலாம். எந்த நேரத்துல வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த நியத்தோட வந்தோம்னா ஏத்திகாஃப் அடையும். நவைத்து ஏத்திகாஃப மாதும் ஃபிஹாதல் மஸ்ஜித், இந்த மஸ்ஜித்ல இருக்கும் காலமெல்லாம் நான் ஏத்திகாஃபை நாடுகிறேன்னு சொல்லி நியத்து வச்சேன்னா, இப்ப நீங்க அந்த நியத்து வச்சதோடு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணத்தோட வந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இஷா தொழுகை கிடைச்சிருச்சு, இது தராவிய தொழுகை கிடைச்சிருச்சு, அதே மாதிரி உங்களுக்கு இந்த பயான் கிடைச்சிருச்சு, ஏத்திகாஃபுடைய அந்த நியத்தும் கிடைச்சிருச்சு. அப்ப ஏத்திகாஃபோட பள்ளிவாசல்ல தங்குற மாதிரி சஹர் செஞ்சுட்டு காலையில பஜருக்கு போறது மாதிரி நம்ம அந்த நியத்து வச்சுக்கிறோம். இன்னொன்னு இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஏத்திகாஃப் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அல்லாஹ் தஆலா 3 ஹந்தக் தூரம் நரகத்தை விட்டு தூரமாக ஆக்குகிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஹந்தக்குண்டா இந்த பூமியிலிருந்து சூரியன் இருக்கிறதுல அது வரைக்கும் உள்ள தூரம். 3 ஹந்தக்குண்டா 3 மடங்கு. அப்ப நரகத்தை விட்டு அவர் 3 மடங்கு இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் வானத்துக்கும் இடையப்பட்ட அவ்வளவு தூரத்துல தூரமாகறான்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா இது எதுக்குன்னு சொன்னா, ஒரே ஒரு நாள் ஏத்திகாஃபுக்கு அப்படி. ஆனால் இந்த 10 நாள் ஏத்திகாஃப் இருக்குல்ல, இதுக்கு என்ன தெரியுமா கூடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஹஜ் 2 உம்ரா என்கிறார். 2 ஹஜ் 2 உம்ரான்டா எவ்வளவு பெரிய நன்மை. அதனால இதுல நம்மள ஆர்வம் பண்ணோம். அடுத்த வருஷம்னா நம்ம ஒரு 10 நாள் இருப்போம், ஏத்திகாஃப் இருப்போம், நன்மைகளை சேகரிப்போம். அந்த உணர்வை நம்ம என்ன செய்யணும் சொன்னா பெறணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை பெற வேண்டும். வீட்டுல பெண்கள் இருப்பாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு ரூம் உருவாக்கி, ஒரு ரூம் அதுக்குண்டு ஒதுக்கி அதிலேயே அவர்கள் அங்கே இருந்து தங்கி அமல் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சூழல்களை உருவாக்கி கொடுத்தால் அதுவும் அவங்களுக்கு அது ஏத்திகாஃபாக அது ஆகிவிடுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த ஏத்திகாஃபோடு இந்த இரவு தொழுகை, இந்த கியாமுல் லைல் இருக்கதே, இதை நம்ம தொழுதோம்னு சொன்னா மிகப்பெரிய ரசம். இது இரவு தொழுகை இருக்கிறது, இது சாதாரண விஷயம் அல்ல. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒருத்தருக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். என்ன தெரியுமா, தன்னுடைய மனைவி எழுப்பி விடுறாரு. எழுப்பி விட்டா அந்த அம்மா கொஞ்சம் அப்படி யோசிக்குது, தண்ணியை தெளிக்கிறாரு. அந்த அம்மா அதுக்கு பின்னாடி எந்திரிக்குது அப்படின்னு சொன்னா இந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யட்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு இம்ராத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யட்டும். தன்னுடைய கணவனை தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழுப்பி விடுறாரு. அப்ப எழுப்பி விட்டு அவ எந்திரிக்க மாட்டாரு, தண்ணியை தெளிச்சு விடுறாரு. இப்படிலாம் தண்ணியை தெளிச்சு விட்டா இன்னைக்கு பெரிய சண்டையை பெரிய பிரச்சனையை வந்துடும். உனக்கெல்லாம் அறிவில்லை, நீ முன்னாடியே படுத்துக்கிட்ட, நான் இப்பதான் பள்ளியாசல போயிட்டு வேலைக்கு போயிட்டு நான் படுத்து கிடக்குறேன், நீ இப்படி தண்ணியை தெளிக்கிறையே அப்படின்னு சொல்லி சண்டையை போட்டுருவாரு. ஆனா அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜோடியை சொல்றாங்க தெரியுமா, எப்படிப்பட்ட ஜோடியை சொல்றான் தெரியுமா, இப்படிப்பட்ட ஜோடி இவர் புரிந்து கொள்கிறார், தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எந்திரிக்கணும் அந்த உணர்வோடு இருக்கிறார். ஆனா இருப்பினும் தூக்கம் அவர்களை அப்படியே ஆட்கொள்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட தஹஜ்ஜுத் தொழுகை உணர்ந்திருக்கிறார். தன்னுடைய மனைவி அப்படி தெளிச்ச உடனே, ஆஹா தஹஜ்ஜுத்துக்கு தானே நம்மளை எழுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவற்றை ஏற்றுக்கொள்கிறார்.
பொருந்திக் கொள்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அவர்கள் மீது, அந்த கணவன் மீது, மனைவி மீது அல்லாஹ் தஆலா அருள் உண்டாகட்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட புகழ்மிக்க ஒரு சிறப்புமிக்க தொழுகை தான் இந்த தஹஜ்ஜத் தொழுகை. அல்லாஹ் தஆலா நமக்கு காலமெல்லாம் இந்த தொழுகையை தந்துடுவான். நீங்க தஹஜ்ஜத் தொழுகை மட்டும் லேசா நினைச்சாதீங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்க தஹஜ்ஜத்துல நீங்க கேட்கணும். அது மாதிரி பெரும் பெரும் நோய்கள் தஹஜ்ஜத் தொழுகைகளுக்கு வராது அப்படின்னு சொல்லி கிதாபுல எழுதுறாங்க. நோயை விட்டு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த தஹஜ்ஜத்தை பற்றி பிடித்தோம் என்று சொன்னால் பெரும் நோய்கள் வராது என்று சொல்றாங்க. அதுவும் இந்த நீங்க டிசம்பர் மாசம், இந்த நவம்பர் மாசம்லாம் நீங்க எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா 5 மணி வரைக்கும் கூட 5, 3, 5 தாங்க பஜ்ரே வரும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், தஹஜ்ஜத் தொழலாம். இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான அந்த காலங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே தஹஜ்ஜத்துடைய விஷயத்துல நாம் கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த வருடம் முழுவதையும் செழிப்பாக ஆக்கி வைப்பான். ஏன்னு சொன்னா நல்லவர்களுடைய தொழுகை நீங்க எதிர்த்து தொழுதாலே ஏதோ உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அர்த்தம். அதனுடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் தஆலா உங்களை எழுப்பி விடுகிறான்னு அர்த்தம். எனவே இந்த ரமலான் நமக்கு இந்த தஹஜ்ஜத் தொழுகையை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக தரட்டும். எனவே ரமலானுடைய கடைசி 10 என்று வருகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளியை பொறுத்தளவில் நீங்கள் எல்லாம் இவ்வளவு நேரம் விழிச்சிருக்கிறீங்க. மணி 2 மணியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது. தொடர்ந்து இவ்வளவு நேரம் இருந்து நல்ல விஷயங்களை கேட்டு அந்த அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேரருள். எனவே இது மாதிரி விஷயங்கள்ல நம்முடைய பிள்ளைகளையும் எதிர்காலத்துல ஊக்குவிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தையும் ஊக்குவிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 வந்துருச்சுன்னு சொன்னா வாய்க்கல அகலஹு, தன்னுடைய குடும்பத்தார்களை எழுப்பி விடுவாங்க. மற்ற காலங்களெல்லாம் முன்ன பின்ன இருந்தா கூட இந்த ரம்ஜானுடைய காலத்துல தான் மட்டும் தொழுக மாட்டாங்க. வாய்க்கலாக எந்திரிக்க எல்லாம் தொழுகுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி தூண்டுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய குடும்பத்தார்களையும் தூண்ட வேண்டும். அவங்களையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அப்படி செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த கடைசி 10ல இரவு நேரங்கள்ல அதிகம் அதாங்க. ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இரவு நேரத்துல தூங்கிட்டு பகல்ல குர்ஆன் ஓதுவாங்க, பகல்ல அதிகமா ஏதாவது ஒன்று ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல. லைலத்துல் கத்ருடைய இரவு அந்த இரவு நேரத்துல தான் இருக்குது. இந்த லைலத்துல் கத்ர் நம்ம இருக்கிறது அது இரவு நேரத்தில் தான் இருக்கிறது. அப்ப கடைசி 10 வரும்போது இரவு நேரத்துல நம்ம என்ன செய்யணும் சொன்னா அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதன் காரணத்தால் தான் இப்ப எல்லாருமே வேலைக்கு போய் ஏதாவது இருக்குது. இப்ப நீங்க அமல் செஞ்சுட்டு அப்படி போய் பஜர் படுத்துட்டு அப்படி போகின்ற பொழுது அது பெரிய உங்களுக்கு எதிர்காலத்தை சிறப்பாக ஆக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு சிலர்லாம் அபிஷியலா இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் கடைசி 10 நாள் லீவ் போட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு லீவ் உண்டு. அதனால அந்த லீவை போட்டு பள்ளிவாசல்ல ஏத்திக்காம இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவர்மெண்ட் சர்வெண்ட் இப்படி எல்லாம் இவங்க ஒரு முன்மாதிரியாக செயல்படுகின்ற பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதே போன்றுதான் நமக்கும் அப்படி வாய்ப்புகள் இருக்கும் என்று சொன்னால் அப்படி லீவு போட்டு நம்ம இருந்து அமல் செய்வது இருக்கிறது அடுத்த ரமலானுக்குள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும். மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு பெற்று தரும் என்று சொன்னால் இந்த ரமலான் இருக்கிறதே அது மிகச்சிறந்த ஒரு அல்லாஹ்வுடைய பேர் அருள். எனவே அப்படிப்பட்ட இந்த ரமலானிலே நமக்கு துஆ செய்ய வேண்டும். அதே போன்று யாரெல்லாம் மூமின்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் நம்ம துஆ செய்யறோங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய குறைவை கொண்டு நல்லா இருக்கிறோம். வடநாட்டிலேனா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்களுடைய நிலைமை நல்லா இருக்கு. நேற்று கூட ஹிந்துல அந்த முக்தார் அன்சாரின்னு சொல்லிட்டு 4 தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவரை பிடிச்சி உள்ள போட்டு ஸ்லோ பாய்சன் கொடுத்தே கொண்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை எம்பியா இருந்து அதுக்கடுத்து 4 தடவை எம்எல்ஏ இருந்தவரை ஒருத்தவரை சுட்டு கொண்டாங்க. ஒரு பெரிய அரசியல் தலைவரை சுட்டு கொள்ள மாட்டாது. பொலிட்டிக்கல் ரீதியா கேஸ் போடலாம், சந்திக்கலாம், வைக்கலாம், அப்படிதான் செய்யலாம்.
ஆனா சுட்டு தைரியமா கொள்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு வன்மம், எவ்வளவு பெரிய அநியாயம். பெரிய ஆடுகளை எல்லாம் எதுக்கு திரும்ப போடுறோம்? அந்த பெரிய ஆளுகளையே போட்டோம், நீ எல்லாம் ஏமாத்துறோம், அடங்கி ஒடங்கி நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்களை அங்க வடநாட்டுல ஊட்டி போன்ற இடங்கள்ல உருவாக்குறாங்க. நீங்க அஸ்ஸாம்ல எடுத்துக்கிட்டா அங்க 35% முஸ்லிம்கள். சொத்து யாராவது முஸ்லீம் வாங்கணும்னா எவன் விற்கிறானோ அவன் ஒரு என்ஓசி கொடுக்கணும், கவர்மெண்ட்டை வாங்கணும். எதுக்கு அப்படி போடுறான்னு சொன்னா முஸ்லீம்கள்ட்ட சொத்து விற்கக்கூடாது, நீ என்ஓசி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு விற்காத, முஸ்லீம் அல்லாதவனுக்கு விற்கி, நம்ம இடத்தையெல்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிடுவான். பொதுவாக ஒரு நாட்டில் யார் வேண்டாலும் எந்த சொத்து வாங்கலாம் தான் இருக்கு. இது எப்படி? எனவே அந்த அஸ்ஸாம் பிஸ்வாஸ் தான் சொன்னார், இந்த மதரசாங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இந்த மதரசாங்கிற ஒரு வார்த்தையே நமக்கு பிடிக்கல. ஏன்னா மதரசா தாங்க ஈமான வலுப்படுத்துது. ஈமானம் கொண்டு போய் இப்ப நம்ம தொழுக வந்துட்டோம் பள்ளிவாசலுக்கு, எப்படி தொழுக வேண்டும் என்பதை கொடுப்பதுதான் அந்த மதரசா கல்வி. எப்படி அந்த வழிமுறைகளை, அதனால அந்த ஒழுக்கம் இதெல்லாம் எதுன்னு சொன்னா நம்ம இந்த மதரசா தான். அதனால அந்த மதரசாங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்கவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு வன்மத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்காக என்று துவா செய்கிறது, வரக்கூடிய தேர்தலில் துவா செய்கிறது. இப்ப ஜமாத்துல் உலமா இருக்குன்னு சொன்னா ஒரு 10 பேரை தேர்வு செய்து முதல்ல ஒரு 5 பேரை உம்ராவுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அவங்க துவாச்சு இந்த நாட்டுல நல்ல ஒரு முடிவு வரணும் தேர்தல்கள். அடுத்து ஒரு 5 பேர் இப்ப 15 நோக்கு மேல போயிருக்காங்க. இப்ப இவங்களுடைய வேலையை என்ன, அங்க போய் துவா செய்யறதான். அப்ப நம்மளும் என்ன செய்யணும்னு சொன்னா நிறைய துவா செய்யணும். இது மாதிரி நல்ல ஆட்சி வரணும், முஸ்லீம் எல்லாம் ராகத்தா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அது மாதிரி நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு முஸ்லீம் அல்லாத இடத்தை நல்ல முறையில நடத்தணும். அது ரொம்ப அவசியமானது. அது வேண்டாம் அவன் ஒரு வெறுப்பை கிளப்புறாங்க இருக்க வேண்டி நம்ம எந்த வகையிலும் அதுல ஆட்பட்டு விடக்கூடாது. எல்லா மக்களிடத்திலும் ஒரு பிரியத்தோடு சந்தோஷத்தோடு நாம் நடக்கணும். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாரு, கேரளாவில் ஏதோ ஊர் சொன்னாரு, கேரளாவில் நாங்கள் போயிருந்தேன், 80% முஸ்லிம்கள், 20% முஸ்லிம்கள், ஆனா அவங்களுக்குள்ள விட்டு கொடுக்காம அவ்வளவு அந்நுண்ணியமா இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அந்த நிலை தமிழகத்திலும் எப்போதும் இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பலஸ்தீன மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் தான் ரொம்ப பிரச்சனைகள். பலஸ்தீன மக்கள் ஈமானை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. அமெரிக்காவில் அவன் என்ன நினைக்கிறான்டா, இவ்வளவு குண்டு போடுறான், இது போடுறான், அவன் பக்கத்து நாட்டுக்காக போக மாட்டேங்கிறான், இங்கேயே தானே இருக்கிறான், இவன் என்ன ஈமான் எப்படி உங்கள்கிட்ட இருக்குது? இதனாலே ஒரு சில இஸ்லாத்தை வந்துகிட்டு இருக்கான். எப்படிப்பா அப்படி இருக்கிறாங்க? ஏன்னா உயிரை காப்பாத்திக்கிறேன்னு பக்கத்துல போவாங்களா இல்லையா? அந்த மக்கள் போக மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, நாங்க இங்கே இருந்தாலும் இங்கேயே மடிக்கிறோம். அவ்வளவு துணிச்சல் தைரியத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போறாங்க. என்று சொன்னா இந்த யூதர்கள் அவ்வளவு மோசமா, அதுலயும் ஒருத்தர் 1-2 பேர் தான் நல்லவங்களை இருப்பானுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவங்க சபையில ஒரு தோழர் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனே கிளம்புறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு வந்துட்டோன்னு கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் எதுவும் தேவையில்லையா என்று கேட்டாங்க. தேவையில்லைன்னா என்ன, அந்த தொழுவை முடிச்சுட்டு ஏதாவது துவாவெல்லாம் செஞ்சுட்டு நீங்க போகலாமே, ஏன் இவ்வளவு அவசரமா போறிய? இல்லையா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழ தோட்டத்திலிருந்து அந்த பழங்கள் என்னுடைய வீட்டு பக்கம் வருது. ஒரு தடவை தாமதமாக போய்விட்டேன், என்னுடைய குழந்தைகள் எடுத்து சாப்பிட்டுச்சு. அதை பார்த்துட்டு ஃபஜ்ர் தொழுத உடனே குழந்தைகள் எழுவதற்கு முன்பே அந்த பழங்களை தூக்கி அந்த பக்கத்து வீட்டில் போட்டு வந்துடுவேன், அதுக்காக தான் போகிறேன். இப்படி சொன்ன உடனே அழகத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்டுட்டு அந்த பக்கத்தில் உள்ள யூதன் அவன்கிட்ட போய் இந்த மரத்தினுடைய விலையை, இந்த மரத்தை எனக்கு விலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே அவனும் அந்த மரத்தை விலை கொடுத்துட்டாப்புல. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, அந்த மரம் உங்களுக்கு விலைக்கு வந்துட்டு, இனிமேல் நீங்களே பயன்படுத்தலாம், நீங்களே ஃபஜ்ருக்கு முன்னாடி பொறுமையா இருந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நீங்க போகலாம் அப்படி மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த யூதன் கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறான்டா, இந்த பழத்தை எதுக்கு அவங்க வாங்கினாங்கன்னு சொன்னா, இந்த பக்கத்தில் உள்ள தோழர் வேக வேகமாக இந்த பழத்தை எடுத்து அப்படி போட்டிருக்காரு. அப்ப இந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்களா?
முஸ்லிம்கள்னு சொன்னா அடுத்தவங்களுடைய பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி இப்படி போடுறாங்களே, அப்ப முஸ்லிம்கள்னா அப்படித்தான் இருப்பாங்களா? அதுக்காக வேண்டித்தான் இந்த அபூபக்கர் இந்த மரத்தை விலைக்கு கேட்டு அவருக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. நமக்கு இதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியல, பின்னாடி தான் தெரிய வந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாரு, நேரடியாக இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்படித்தான் நம்முடைய செயல்கள் மூலமாக இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நாம் உணர்ச்சிகளுக்கு எப்போதுமே ஆட்படாமல் எப்பொழுதுமே எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் தமிழகத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் உருவாக்க முடியும். அதற்கு இந்த கடைசி பத்திரிகை அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவிலே உதவுகிறது. ஈமானின் ரீதியாக இன்னும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த இரவு நமக்கு இது கிடைக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருளை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே இவ்வளவு நேரம் நீங்கள் எல்லாம் விழித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருக்கும் எனக்கும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய முழு நன்மையை தந்தருள்வானாக. இதற்காக யாரெல்லாம் முயற்சிகள் எடுத்திருக்கிறார்களோ அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் கடாட்சத்தை அதிகப்படுத்தி தந்தருள்வார்.